தொடர் வணக்கம். கடந்த 14ஆம் தேதி தமிழக பட்ஜெட்டில் போக்குவரத்து கழகங்களுக்கு சற்றேறக்குறைய 13,000 கோடி ரூபாய் நிதி என்பது ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதி ஒதுக்கீடு உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கடந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 13,000 கோடி ஒதுக்கியது என்பதை வரவேற்கக்கூடிய விஷயமாக நான் கருதுகிறேன். அதே போல் மின்சார வாரியத்துக்கு 21,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு டிஏ என்பது கூடுதலாக ஒரு 9% சேர்த்து 14% வழங்கப்படுகிறது. மாதம் ஒன்றுக்கு 15 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆனால் கூடுதலாக இன்னும் ஒரு 45 கோடி ஒதுக்கினால் அந்த டிஏவை முழுமையாக அந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ அவருடைய ஓய்வு காலத்தில் அவருடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக அமையுங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் பணி ஓய்வு பெற்று 21 மாத காலமாக இன்றைக்கி பணப்பலன்கள் பெறாமல் பல தொழிலாளிகள் பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த வரவுக்கும் செலவுக்குமான தொகை சிஐடியினுடைய கோரிக்கை அது. வரவுக்கும் செலவுக்குமான தொகையை முழுமையாக ஈடுகட்டினால் அவருடைய பிரச்சனையை சுமூகமாக சிறப்பாக முடியும் என்பது என்னுடைய கருத்து. இதை வருங்காலங்களில் அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த டிஏ 15 கோடி என்பது மாதம் ஒன்றுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை கூடுதலாக 45 கோடி சேர்த்து 60 கோடியாக மாதம் ஒன்றுக்கு ஒதுக்கினால் அந்த டிஏ அவருடைய பிரச்சனை முழுமையாக தீர்ந்து விடுங்கிறத என்னுடைய கருத்து. அரசாங்கம் உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு கண்டு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக அமைவதற்கு நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இப்போ அரசு ஊழியர்களும் சரி, போக்குவரத்து கழக ஊழியர்களும் சரி, இந்த பட்ஜெட்டில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தும் என்று பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. ஆனால் தமிழக அரசு எந்தவித கருத்தும் அதன் மீது தெரிவிக்கவில்லை என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த கால தேர்தல் வாக்குறுதியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார். போக்குவரத்தில் 100 நாளில் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்போம் என்று சொன்னார். 4 ஆண்டு காலமாக இன்னும் அந்த பிரச்சனைகள் தீரவில்லை. ஆனால் நாங்கள் இன்னும் நம்பிக்கையோடு தான் காத்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அரசு ஊழியர்கள் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடந்த காலங்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருந்தாலும் கூட இப்போவும் இன்னும் நம்பிக்கையோடு தான் இருக்கிறார்கள். அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தி அரசு ஊழியர்கள் மத்தியிலே இந்த அரசுக்கு ஒரு நல்ல பெயரை ஈட்டுவதற்கு அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிட்டு நாங்கள் அரசு ஊழியர்களும் வருங்காலங்களில் இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் ஏதாவது நடத்தி நம்முடைய அந்த பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி. உங்கள் பேர்? நான் பச்சைமுத்து, ஈரோடு மண்டலத்தில் தணிக்கையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளி.